எல்லார் லைஃப்லையும் மறக்க முடியாத பயணம்னு ஒன்று இருக்கும். அப்படி என் லைஃப்பில் நடந்த மறக்க முடியாத ஒரு ரயில் பயணத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு நாள் நைட் நான், என் ஹஸ்பண்ட், என் குட்டி பையன் எல்லோரும் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது நார்த்துக்கு போகிற ட்ரெயின். ஆன்லைனில் முன்னாடியே 2 berthக்கு புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு 2மே லோவர் berth சீட்டாக கிடச்சிருந்தது. நைட்டு 9:45க்கு ட்ரெயின் வந்தப்போ ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் வாசலில் வழி கூட இல்லாமல் உட்காந்துருந்த நார்த் இந்தியன்ஸை பார்த்து ஷாக் ஆகிட்டோம். புக்கான கம்பார்ட்மெண்ட் கூட ஆட்கள் உள்ளே போக முடியாத அளவு கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் எங்கள் கம்பார்ட்மெண்ட்குள்ளே லாங் ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி கூட வழி இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஆட்கள். கடைசியில் ஒரு வழியாக எங்கள் கம்பார்ட்மெண்ட்க்கு வந்துட்டோம். ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் எங்களுக்காக காத்திருந்தது. எங்களுக்குன்னு புக்காக இருந்த berthல சீட்டுக்கு 3 பேருன்னு மொத்தம் 6 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட எந்திரிங்கன்னு பொறுமையாக சொன்னோம். ஆனால் அதை அவங்க காதில் கூட வாங்கலை, அப்படியே உட்காந்துருந்தாங்க. அப்புறம் சத்தம் போட்டு ரிசர்வேஷன் டிக்கெட் காமிச்சதுக்கப்புறம் எந்திரிச்சாங்க. நானும் என் பையனும் ஒரு berthல படுத்துட்டோம். என் ஹஸ்பண்ட் இன்னொரு berthல படுத்துக்கிட்டார். அப்போது என் ஹஸ்பண்ட் காலுக்கு பக்கத்தில் 2 பசங்களும் என் காலுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு ஒன்று உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பரவாயில்ல, உட்காரட்டுன்னு மனிதநேயத்தோடு விட்டுட்டோம். ஒரு கட்டத்தில் ஒருத்தர் என் ஹஸ்பண்ட் கால் வைக்கிற இடத்துல அவர் தலையை வச்சு பாதி சீட்டில் படுத்துட்டாரு. அதை பார்த்து எனக்கு கோவமாக இருந்துச்சு. இதுக்கு இடையில டிடிஆர் வந்தார். அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார்னு பார்த்தா அவங்கள்ட்ட டிக்கெட்டுக்குரிய காசை வாங்கிட்டு கிளம்பிட்டாரு. அந்த இடத்துல நாங்கள் படுத்து ட்ராவல் பண்ணதே கஷ்டமாக தான் இருந்துச்சு. எங்களால் தூங்கக்கூட முடியல. பேகை திருடிடுவாங்களோ, ஜுவல்லை திருடிடுவாங்களோ, பிள்ளையை தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு 1008 பயம். நைட்டு ஃபுல்லாக முழிச்சே தான் ட்ராவல் பண்ணோம். ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ட்ரெயின் நிற்கும்போது ஆட்களோட கூட்டமும் அதிகமாகிட்டே தான் போச்சு. 80 பேர் இருக்க வேண்டிய கோச்சில் 500 பேர் இருந்தாங்க. தரையில், ஸ்டெப்ஸில், ஆள் இல்லாத berthல, ஏன் பாத்ரூம் வரைக்கும் கூட ஆள் நின்னாங்க. 25 கோச்லேயும் இதே நிலைமை தான். அப்பாடா, ஒரு வழியாக 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வரப்போகுது. 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே 3 பெரிய பேகு, ஒரு லேப்டாப் பேகு, குழந்தைன்னு நானும் என் ஹஸ்பண்டும் வாசல் பக்கம் போக பார்த்தோம். ஆனால் கால் வைக்கிற இடத்துல கூட ஆட்கள் படுத்திருந்தாங்க. வழி விடுங்கன்னு கேட்டோம். யாரும் கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. வெறிச்சு பார்த்தாங்க. எங்கள் ஸ்டேஷனில் ட்ரெயின் 3 நிமிஷம் தாங்க நிற்கும். அதை விட்டால் அடுத்த ஸ்டேஷனுக்கு 150 கிலோமீட்டர் தள்ளி போகணும். கோவத்தில் என் ஹஸ்பண்ட் கத்தையும் யாரும் நகரலை. கோவத்தில் வலியை மறைச்சிருந்த பேகை என் ஹஸ்பண்ட் தூக்கி எறிய ஒரே சண்டை. என் ஹஸ்பண்ட் தமிழில் பேச, அவங்க ஹிந்தியில் பேச, ஒரே கலவரமாக தான் இருந்துச்சு. கத்தல், மோதல், தள்ளல்னு ஒரு வழியாக என் ஹஸ்பண்ட் கதவை திறந்து வச்சுட்டாங்க. ட்ரெயின் ஸ்லோவாக ஆரம்பிச்சிச்சு. ட்ரெயின் நிற்கும்போது இன்னொரு ஷாக். ட்ரெயினில் ஏற வந்து இன்னொரு கூட்டம். இடம் இல்லாத கோச்சில் ஏற ஊருப்பட்ட மக்கள். பைத்தியக்கார நிலைமை. ஒரு வழியாக ஸ்டேஷனில் இறங்கி பெருமூச்சு விட்டு ஒரு இடத்துல நிம்மதியாக உட்காந்து. இருந்தாலும் ட்ரெயினில் நடந்த சம்பவங்களை நினச்சி என் மனசு கோபத்திலே இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் பட்ட கஷ்டம் பாதி தாங்க சொல்லியிருக்கேன். சொல்லாதது நிறைய இருக்குது. அப்போது அங்கே ஒரு 60 வயசு நிறைஞ்ச ஒரு அம்மா வந்தாங்க. அதே ட்ரெயினில் தான் அவங்களும் வந்தாங்க. டயர்டாக இருந்தாங்க. அவங்க தண்ணி இருக்கான்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க. நாங்களும் குடிக்க தண்ணி கொடுத்தோம். அம்மா, உங்கள் கம்பார்ட்மெண்ட்லேயும் இதே நிலைமை தானான்னு கேட்டோம். அவங்களும் ஆமாம்மான்னு சொன்னாங்க. கோபத்தோடு நான், படிப்பறிவு இல்லாதவங்க, மற்றவங்க நிலைமையை புரிஞ்சிக்க தெரியல அப்படின்னு கத்துனேன். அதுக்கு அந்த அம்மா சின்ன புன்னகையோடு சொன்னாங்க, அவங்க படிக்காதவங்க தாம்மா, ஆனால் அவங்க பக்கம் இருந்து யோசிச்சு பாரேன். அவங்க குடும்பத்துக்காக பணம் சம்பாதிக்க இங்கே நம்ம ஊரை தேடி வந்திருக்காங்க. பஸ் டிக்கெட் 2000 ரூபா, ட்ரெயின் டிக்கெட் 400 ரூபா, 1600 ரூபா மிச்சம் பண்ணி அந்த பணத்தை அவங்க பிள்ளைகள் படிப்புக்கு பயன்படுத்தலாம். அதுக்காக இப்படி போகிறவங்க தாம்மா நிறைய பேர். நாம் 8 மணி நேரத்தில் இங்கே இறங்கிட்டோம். ஆனால் அவங்க 3 நாள் இதே மாதிரி தான் ட்ராவல் பண்ணி குடும்பத்தை பார்க்க போகிறாங்க. பாவம், அவங்களும் மனுஷங்க தானே. தீபாவளிக்கு நாம் நம்ம சொந்த ஊருக்கு போகிறதுக்கு இதே மாதிரி தான் பஸ்ஸில் கூட்டமாகவே இருந்தாலும் காசை மிச்சம் பண்ண கூட்டத்தில் இடைஞ்சலில் தான் போவோம். நாமளும் மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக தான் போவோம். அப்போ நாம் படிப்பறிவு இல்லாதவங்களா? அதே மாதிரி தான் அவங்க குடும்பத்தை பார்க்க ட்ரெயினில் இப்படி ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க சொன்னது என் மனசை இலக வச்சிருச்சு. என்னோடய கோபம் குறைஞ்சிது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மனசு அமைதியாக இருந்துச்சு. அந்த அமைதியோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த பயணத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, நாம் கோவப்படுறதுக்கு முன்னாடி நமக்கு எதிரில் இருக்கிறவங்களோட நிலைமையில் நின்று ஒரு நிமிஷம் யோசித்தா போதும். நாம் யார் மேலேயும் கோவப்பட வேண்டியது அவசியமே இருக்காது. நாமளும் யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை. எல்லாரும் சந்தோஷமாகவே இருக்கலாம். நன்றி.